ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்க ஐபிஎல்லில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோவோட ஹோம் கிரவுண்டில் தாங்க நடக்குது. பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியமில் தாங்க இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சோட பிச்சை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து பியூர் பேட்டிங் பிட்ச் தாங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 58 விக்கெட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த 5 T20s வந்து பார்த்தோம்னா 58 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து 27 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 31 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலி பேலன்ஸ்டு பிச்சுங்க. நம்ம வந்து இது வந்து ஃபேஸ் பவுலருக்கான பிச்சுன்னு சொல்ல முடியாது, ஸ்பின்னர்ஸ்க்கான பிச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம இந்த டீம் வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு மிக்ஸான ஒரு இதில் தாங்க நம்ம எடுக்க போகிறோம். இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, டாஸ் வின் பண்ணி போலிங் ஃபஸ்ட் பண்ணுறவங்க தாங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா போலிங் தான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டியும் இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ராபப்ளி சூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இது வரைக்கும் ரன் ஸ்கோர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்லேருந்து ஸ்ரேயாஸ் ஐயர் தாங்க அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 40 ரன் வச்சுருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 186 ஆடிருக்காருங்க. அதுக்கு அடுத்து இந்த கிரவுண்டில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்க பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரப்சிம்ரன் சிங்குங்க, பஞ்சாப் கிங்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் தாங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 37 ரன் வச்சிருக்காரு. இது வரைக்கும் 5 மேட்ச் இந்த கிரவுண்டில் ஆடிருக்காருங்க. ஸ்ட்ரைக் ரேட்டு 154 இருக்காருங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நேஹல் வதேரா வந்து 2 மேட்ச் விளாண்டுருக்காரு. 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 101ங்க. போலிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, யாஷ் தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா 5 மேட்ச் விளாண்டுருக்காரு இந்த கிரவுண்டில். ஆவரேஜாக வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா 10 ரனில் போகிறாருங்க. ஸோ கம்பேரேட்டிவ்லி 15 ரன் கொடுக்குற போலர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் இதுவாக தாங்க இருப்பார். இவர் தான் டெப்த்லேயும் போடுவார். இன்கேஸ் நாளைக்கு 11ல் இருந்தார் அப்படின்னாக்கா இவர் தான் டெப்த்லேயும் போடுவார். எல்எஸ்ஜி போலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஆகாஷ் தீப் வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்ச் விளாண்டுருக்காரு. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறாருங்க. ஆனால் நல்ல எக்கனாமிக்கல் போலருங்க. ரன்ஸ் நல்லா கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறாரு. 6 ரன்ஸ் பெர் ஓவரில் தாங்க போடுறாரு. அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா மயங்க் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச் விளாண்டுருக்காரு. இவரும் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் இதில் தான் போகிறாரு. ஆனால் 9 ரன்ஸ் எக்கனாமிக் ரேட்டில் போடுறாருங்க. மயங்க் யாதவ் வந்து இன்ஜூரிலேருந்து ரெக்கவர் ஆயிடுறாரா என்னன்னு தெரியல. நாளைக்கு விளையாடுவாரா அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியலங்க. அது வந்து டீமோட டெசிஷன் தான். இந்த கிரவுண்டில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு 180 to 190 வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டியூ இருக்குங்க. அதனால் சேஸ் பண்ண போகிற டீமில் வந்து பார்த்திங்கன்னா போலிங் வந்து ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதிகமாக வந்து யார்க்க ட்ரை பண்ணும்போது ஃபுல் டாஸ் விடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 4 மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி தாங்க 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் 1 மேட்ச் தாங்க வின் பண்ணியிருக்காங்க. டீம் அனாலிசிஸ் வைஸ் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜி தாங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்காங்க. அதாவது மிச்சல் மார்ஷும் நிக்கோலஸ் பூரனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமை வந்து இது வீக்கான டீம்னு காட்ட முடியாத அளவுக்கு அவங்க 2 பேரும் நின்று அடிக்கிறாங்க. இன்கேஸ் மிச்சல் மார்ஷும் நிக்கோலஸ் பூரனும் பவர் பிளேலேயே விக்கெட் ஆகிறாங்க அப்படின்னாக்கா இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா இவங்களோட மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்குங்க. அடுத்து நம்ம பஞ்சாப் கிங்ஸ் டீம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்காங்க. டீம் நல்லா செம்ம இதுவாக இருக்குது. இவங்களோட மிடில் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்குங்க. அதுவும் இல்லாமல் இது ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஷஷாங்க் சிங் வேறு இருக்கார். போலிங் வைஸ் பார்த்தாலும் இவங்களது தாங்க பஞ்சாப் கிங்ஸோட இது தாங்க ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டாக பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிக்கோலஸ் பூரன் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்சாக சரியான ஃபார்மில் இருக்கார். அடித்து பிரித்து எடுக்கிறாருங்க போலர்ஸை. பவர் பிளேலேயே 50 போடுறாரு. அதனால் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கார். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரனுங்க. ரெண்டாவதாக நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்சிம்ரன் சிங்குங்க. ஆமாங்க, இவர் இம்பேக்ட் பிளேயராக இந்த மேட்ச் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வருவார். ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நிக்கோலஸ் பூரன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 45 to 60 வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம எல்எஸ்ஜியிலேருந்து மிச்சல் மார்ஷ், பேட்ஸ்மேன்லேருந்து நம்ம மிச்சல் மார்ஷை யூஸ் பண்ணுறாங்க. மிச்சல் மார்ஷ் கிட்ட வந்து அந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களை பேட்ஸ்மேனாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிச்சல் மார்ஷ் வந்து போலிங் போட மாட்டார், பியூர் பேட்ஸ்மேனாக தாங்க ஆடுவார். மிச்சல் மார்ஷ் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்சாக நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. இம்பேக்ட் சப்பாக வராரு. ஸோ
மிச்சல் மார்ஷ் கிட்டேருந்து நம்ம இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 25 to 35 ரன்ஸ் வரைக்கும் நம்ம அவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயருங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸ் ஃபார்மில் இருக்காருங்க. அவரை நம்ம எதுவுமே குறையே சொல்ல முடியாது. அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, நம்ம ஐசிசி ட்ராஃபிலாம் ஆடி வந்து அந்த ஃபார்மை அப்படியே கீப் பண்ணுறாரு. ரொம்ப கிளியர் அண்ட் கிளவராக ஆடுறாருங்க. ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மிடில் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரை பிக் பண்ணுறோம். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவார். கேப்டன் வேறு அந்த பொறுப்பையும் எடுத்து கொஞ்சம் நல்லா ஆடுவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு எடுத்து நம்ம இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 45 to 65 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. ஆப்வியஸாக 50 போட்டுருவாருங்க கன்ஃபார்ம். ஸ்ரேயாஸ் ஐயர் தான். அதே மாதிரி எல்எஸ்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்டில் வச்சுருப்பாங்க ஸ்ரேயாஸ் ஐயர் எப்படி விக்கெட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேவிட் மில்லர். எல்எஸ்ஜி வந்து ஏர்லியாக விக்கெட் விடுறாங்க அப்படின்னாக்கா டேவிட் மில்லர் தான் அந்த டீமை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போவார். ஸோ நம்ம டேவிட் மில்லரை பிக் பண்ணுறோங்க. டேவிட் மில்லர் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் எல்எஸ்ஜி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 20 to 30 ரன்ஸ் வரைக்கும் டேவிட் மில்லர் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் எல்எஸ்ஜி வந்து சேஸ் பண்ணுறாங்க, ஏர்லியாக விக்கெட் விட்டாங்க அப்படின்னாக்கா டேவிட் மில்லர் தாங்க கீ பிளேயர். ஸோ டேவிட் மில்லர் கிட்ட வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 to 60 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஷாங்க் சிங். ஷஷாங்க் சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பஞ்சாப் கிங்ஸோட ஃபினிஷருங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் அதே ரோல், அவருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்கன்றதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்காக கரெக்டாக ஒர்க் பண்ணி ஆடுறாருங்க. நம்ம அதனால் வந்து இந்த மேட்ச் வந்து ஷஷாங்க் சிங் வந்து பிக் பண்ணுறோம். ஷஷாங்க் சிங் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா சேசிங் அப்படின்னாக்கா 45 to 50 ரன்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஷஷாங்க் சிங் கிட்ட நம்ம ஒரு 25 to 35 ரன்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அதுக்கு அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல்ங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னாக்கா கிளென் மேக்ஸ்வெல் தாங்க சொல்லுவாங்க. ஆனால் ஐபிஎல்லில் இது வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஒரு சீசன் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போகும்போது அவர் தாங்க நல்ல ஒரு ஃபார்மில் இருந்து அந்த டீமை கொண்டு போனார் ஒரு இயரில். அதே மாதிரி இந்த வருஷமும் அவர் நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க. அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. கிளென் மேக்ஸ்வெல் கிட்டேருந்து ஓவர் போடக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. 2-3 ஓவர் வரைக்கும் போட்டுருவார். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. ரன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்ங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பஞ்சாப் கிங்ஸ் வந்து விக்கெட் விடுறாங்க அப்படின்னாக்கா அவர் தாங்க அந்த டீமை நின்று ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த டீமை கொண்டு போவார். ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கிட்ட வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 40 to 45 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓவர்ஸ் போட மாட்டாருங்க. அதனால் நம்ம அவர்கிட்ட வந்து ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் பார்க்கல, ஒரு பேட்ஸ்மேனாக தான் அவர் ஆட வைப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஷ்தீப் சிங். அர்ஷ்தீப் சிங் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் போலருங்க. ஓப்பனிங்லேயே அந்த இன்ஸ்விங்கை அவுட் ஸ்விங்கை மாற்றி போட்டு அந்த பிளேயர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு போலருங்க. நல்ல போலர், இந்தியன் டீமுக்கும் ரீசெண்டாக ஆடிட்டு இருந்தார். ஸோ அந்த ஃபார்ம் அப்படியே கீப் பண்ணி விக்கெட் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் ஷர்துல் தக்கூர். ட்ரெமெண்டஸ் ஃபார்ம். இந்த ஐபிஎல் இவருக்குன்னே எழுதி வச்ச மாதிரி இருக்குது. 2 மேட்சாக போட்டு தும்சம் பண்ணுறாருங்க. லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வந்து 300 வரைக்கும் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட போது 4 விக்கெட் எடுத்து எஸ்ஆர்ஹெச் டீமையும் நிலைக்குள்ளே செஞ்சார். ஸோ ஷர்துல் தக்கூர் நம்ம பிக் பண்ணுறோம். இன்கேஸ் எல்எஸ்ஜி வந்து விக்கெட் விடுறாங்க, தடுமாறுறாங்க அப்படின்னாக்கா ஒரு பேட்ஸ்மேன் ஆப்ஷனாக வந்து அந்த விக்கெட்டிங் விழுறதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய எபிலிட்டி இவருக்கு தாங்க இருக்குது. அதேமாதிரி ரன்ஸும் ஸ்கோர் பண்ணுவார். ஸோ நம்ம ஷர்துல் தக்கூரை பிக் பண்ணோம். ஷர்துல் தக்கூர் வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஹர்ஷதீப் சிங் வந்து 1-2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திக்வேஷ் சிங்குங்க. அதாவது எல்எஸ்ஜியோட நியூ ஃபைண்டு, நல்ல ஒரு ஃபைண்டுங்க. நல்ல ஸ்பின் பண்ணுறாரு பாலை. ஸோ அவரை நம்ம பிக் பண்ணுறோம். திக்வேஷ் சிங் கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இன்கேஸ் பேட்டிங் கிடைக்க அதிக வாய்ப்பு கிடையாது. போலிங் போடுறாரு அப்படின்னாக்கா போலிங்கில் வந்து ஒரு 1 to 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஃபீல்டிங் ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து லாங்கில் தான் நிற்பார். கிளென் மேக்ஸ்வெலும் லாங்கில் தான் நிற்பார். ஸோ இவங்களாம் வந்து ஃபீல்டிங்லேயும் ஒரு 2-3 கேட்ச் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம கேப்டன் வைஸ் நம்ம யார் கிட்ட போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன் ஆப்வியஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட தாங்க நம்ம கேப்டனாக போகிறோம்.
பஞ்சாப் கிங்ஸை வழிநடத்தி கொண்டு போகிறாரு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தெரியும். ஏர்லியாக விக்கெட் விடாமல் ஆடுவார். ஸோ நம்ம வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து நம்ம பிக் பண்ணுறோம். வைஸ் கேப்டனாக நம்ம யாரை பிக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஷர்துல் தாக்கூரை பிக் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிக்கோலஸ் பூரன் ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் பேட்ஸ்மேன் வைஸ் போகிறது அப்படின்னாக்கா நீங்கள் நிக்கோலஸ் பூரன் போயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஷர்துல் தாக்கூர் வந்து நம்ம பிக் பண்ணுறோங்க. ஷர்துல் தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஐடியா பால் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு போலருங்க. அதனால் நம்ம ஷர்துல் தாக்கூரை பிக் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஃபைனலைஸ்டு அவுட்புட் டீம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம தகுந்த மாதிரி மாற்றி நம்ம கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணலாங்க.